பசங்களா, ஹைக்யூஜினில இருந்து உங்க பயோ ஃபேக்கல்டி ஸ்வேதா. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல இந்த சாப்டருக்கு ரிலேட்டடான பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த சாப்டரோட பேரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ குயிக்கா நம்ம வந்து இன்னைக்கு பார்ட் 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 2ல நம்ம வந்து என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டியா நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ தான் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ண டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ உடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், பிரைமரி ஸ்ட்ரக்சர், இதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ பசங்களா, திஸ் இஸ் அகேன் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த சாப்டர். ஏன்னா இது புரிஞ்சாதான் மூவிங் ஃபர்தர் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான டீப்பர் டாபிக்ஸ் எல்லாமே புரியும். ஷால் வி மூவ் இன்டு தி டாபிக் பசங்களா? போலாமா? ஓகே, லெட்ஸ் மூவ். ஸோ டு பிகின் வித், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், இல்லைன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ஒன்று இருக்கு. அண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆல் த டேட்டாஸ் ஃப்ரம் ஒன் ப்ராஜெனி டு another ப்ராஜெனி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ரொம்ப பேசிக் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் வித் த பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வைரஸ், ஓகே, that is infecting bacterial cell. Okay, so இததான் வந்து நம்ம bacteriophage அப்படின்னு சொல்லுவோம். Phage means to eat or to infect. At the same time, bacterio means a bacterial cell. So இவங்களுடைய ஹோஸ்ட் வந்து மேக்ஸிமம் பாக்டீரியல் செல்ஸ் தான். ஸோ இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கறதோட குவெஸ்ட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டு பிகின் வித், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெஃபினேஷன் வந்து, as I told, bacteriophage is again a type of a virus which is going to not just infect bacteria alone. As you can see, it is going to infect fungi, actinomycetes and spirochetes. Okay, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 1915ல ட்வாட் அப்படிங்கிறவர் தான் for the first time he is discovering that certain acellular particles or acellular organisms are capable of infecting bacterial cells. So அப்ப வந்து இதுக்கு bacteriophage நேம் எல்லாம் கொடுக்கல. So he was the first person to come up with the bacteriophage invention. So later 1917ல அவருக்கு அப்புறமா கனடியன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் ஃபெலிக்ஸ் டி ஹெர்லே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, he is discovering virus. Okay, he is discovering a non-cellular or acellular organism which is a virus which is capable of infecting the bacterial cells, and he is naming them bacteriophage. So 1917ல தான் ஃபார்முலா வந்து நமக்கு bacteriophage அப்படிங்கிற நேம வந்து கொடுக்கறாங்க. So once that is being done, bacteriophage வந்து என்னது? Simple non-cellular. Okay, the first point is they are simple and non-cellular. And as we know, most of the virus வந்து, since they do not have any component that is called as a proper cell, ஒரு proper cell மாதிரியான component இல்லாதனால, they are covered with a protein shell which is going to have their genetic material. Okay, so இத வந்து அவர் டீப்பா ஐடென்டிஃபை பண்றாரு. So based on that identification, he is further moving to discover or to search about the bacteriophages. அதுல வந்து bacteriophage psi-க்கு வந்து psi 174. Okay, that is having like 5386 nucleotides, whereas bacteriophage lambda பார்த்தோம்னா 48,502 பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. சோ இங்க வந்து பேஸ் பேர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம பாக்குறோம் இல்லையா, பிபி. இது வந்து பிளட் பிரஷர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வாட்? பேஸ் பேர்ஸ். சோ பேஸ் பேர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எதுக்கு டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா, டு த நைட்ரஜன் பேசிஸ். ஓகே, சோ அப்ப வந்து இது எதோட சீக்வென்ஸ் பசங்களா? இந்த பாக்டீரியோஃபேஜ் லாம்டாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அல்லது நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் பேசிஸ், அதனுடைய ஒரு கவுண்ட் தான் வந்து என்னது? 48,502. So these are called the base pairs. Okay, so this is again a very important one word. So இப்ப இங்க நம்ம பார்க்குற இமேஜ்ல நமக்கு வந்து ரெண்டு இமேஜ் இருக்கு. This is a typical bacteriophage and this is their infectious cycle. Okay,
So இங்க இருந்து தான் வந்து நமக்கு full experimentோட எண்டையே வந்து நம்ம capture பண்ண போறோம். As you can see, the bacteriophage has something called the capsid head. Okay, capsid head ன்னு தான் சொல்றோம். It is not just head. So இந்த capsid head அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா புரோட்டீனால ஆன ஒரு proteinaceous coat. And இதுக்கு மிடில்ல இங்க பாத்தீங்கன்னா something coiled is seen. So that coiled structure is nothing but the nucleic acid. So இந்த bacteriophage ஓட nucleic acid ஒரு இடத்துல பத்திரமா இருக்கணும் இல்லையா, அது வந்து அந்த capsid headக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கு. And then you have a collar, you have a whisker, and then a sheath, and then a basal plate where the tail fibers are attached along with the spikes. Okay, so in the tail fibers and basal part irukku illaya, that is going to help in infecting the bacterial cells. So now ipo nama second image ponona ungalku romba clear ah puriyum. So as you can see, this rod shaped is nothing but a bacterial cell. Okay, I'm just writing it here. It's a So, as you can see, this rod shape is nothing but what? A bacterial cell. Okay. So, this bacterial cell has a bacterial genome or the genetic material which is called the bacterial chromosome here. So, in the chromosome kulla da vanda enna agapodhu, virus is going to incorporate its genetic material. So, ivanga vandu ipdi da vandu complete ah avangaloda mode of replication e ipdi da vandu continue agapodhu pasangala. What is happening here? Bacterial genome gets incorporated with the viral nucleic acid. Okay, so once அது நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்க ஆரம்பிக்குது? degradation of host genome. ஏன்னா host genome இருந்தா நமக்கு viral genomeோட replication வந்து நடக்காது. So using certain enzymes, it is going to keep it more similar to the bacterial genome where the replication process will begin. So once and the replication process வந்து successfully முடிஞ்சிருச்சு அப்படின்னா, as you can see here in the third part, replication of viral genome முடிஞ்சிருச்சு, and now the viral particle matters are being synthesized inside the cell. Okay, so in the synthesis முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அசெம்பிளி ஆகி they are coming out from the bacterial cells. Okay, so now the number of bacteriophages has increased ஏன்னா அவங்க வந்து replicate ஆயிருக்காங்க. Okay, so இத வச்சு தான் வந்து there is something called the nucleic acid, and that is going to control all the activities or all the inherent information of a organism அப்படிங்கறத ரொம்ப பிரைமரியா கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க. And then now comes our Griffith. Okay, so Griffith அப்படிங்கிறவர் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங்க. because later experiments were just the extension அப்படி இல்லனா இதுல இருந்து எடுத்த டேட்டாஸ தான் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணி இன்னும் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. So sit back tight and listen to this very carefully. Okay, so 1928ல ஃபெடரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவர் வந்து transforming principle அப்படின்ற ஒரு கான்செப்ட டிஸ்கவர் பண்றாரு. So based on this concept, what is he doing? He is actually collecting certain serum samples. Okay, ஒரு set of patients இருக்காங்க, they are infected with certain bacterial disease. அவங்க கிட்ட இருந்து he is taking the serum samples. Okay, so serum samples வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை வச்சுதான் வந்து DNA தான் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் அப்படின்றத அவர் வந்து டிஸ்கவர் பண்றதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. So for this he is actually using what? 2 strains of bacteria. What bacteria? Pneumonia causing bacteria, that is Streptococcus pneumoniae. Okay, so இந்த பாக்டீரியா வச்சுதான் இவர் வந்து அந்த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. So in that நம்ம பார்க்க போற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா type 2R strain, or R goes for rough. Okay, so rough colony producing bacteria அப்படின்னு நீங்க வந்து இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். So இத வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கல்ச்சர் பிளேட்ல grow பண்ணிட்டு he is getting to know that they are producing some sort of a rough colony. Okay, so இந்த rough colonies வந்து ஏன் வருது அப்படின்னு அவர் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த பாக்டீரியா கிட்ட வெளியே ஒரு பாலிசாக்கரைட் கோட் வந்து மிஸ் ஆகுது. அந்த பாலிசாக்கரைட் கோட் இல்லாதனாலதான் இதனுடைய காலனிஸ் வந்து பார்க்க ரஃபா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் he is also confirming that they are non-virulent. So this is again a new term, my dear kids.
So non-virulent அப்படின்னாலே என்ன? virulentனா disease causing capacity-ய நம்ம மீன் பண்றோம்னு அர்த்தம். which means virulent means அவங்களுக்கு வந்து அந்த நோய் கொடுக்கும் தன்மை வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதே non-virulent அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு நோய் கொடுக்கும் தன்மை கிடையாது. they are completely harmless organisms அப்படின்றத அவர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, so once when that is done, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, he is working on 2 different strains. அதுல இப்ப வந்து அவர் செகண்ட் ஸ்ட்ரெயினை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த செகண்ட் ஸ்ட்ரெயினை அவர் க்ரோ பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு கல்ச்சர் பிளேட்ல நமக்கு என்ன ஆகுது? ஸ்மூத் glistening white colonies வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ பேஸ்ட் ஆன் தட் அவர் ஃபர்தரா டீப் டைவ் பண்ணி டீடைல்ஸ் எடுத்துட்டு வரும்போது இங்க வந்து அந்த பாலிசாக்கரைட் கோட் பிரசன்ட் ஆகியிருந்ததாகும். அதனாலதான் இந்த பாக்டீரியாக்கு ஹோஸ்டோட இம்யூன் சிஸ்டம் கிட்ட இருந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி கிடைச்சா அந்த டிசீஸையும் காஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கன்ஃபர் பண்றாரு. ஓகே, சோ இனிஷியலி இவர் வந்து எந்த ஆர்கானிசம் மேல பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா he is actually doing it on a mice. ஓகே, ஒரு எலி மேலதான் பண்றாரு. சோ 1 இயர் கழிச்சு 1929ல இவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் தான் வந்து டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா he is actually conducting another set of experiments. So in another set of experiment what organism he is using? Yes, same organism தான் யூஸ் பண்றாரு, but with the slightest modification. அதுதான் என்னது? heat killed smooth strain. ஓகே, so இங்க வந்து அவர் என்ன பண்ண போறாரு? he is taking all these bacterial cells, he is subjecting those cells to high temperature heat. பசங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்லாம் இல்ல. this is like if a bacteria can survive under 27 degrees Celsius and proliferate, he is going to subject it to a much higher temperature. okay, so அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா these cells might become inactivated. டெட் ஆக மாட்டாங்க, பட் they can become inactivated. அவங்களால செயல்பட முடியாம போகலாம். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ் எடுத்து அதை வந்து அவர் எலியில இன்ஜெக்ட் பண்ணி மைஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எலி வந்து சர்வைவ் ஆனதா அவர் பாக்குறாரு. சோ பேஸ்ட் ஆன் தட் he is giving an observation about his experiment. அதுதான் வந்து என்னது? இது மாதிரி நமக்கு வந்து ஸ்மூத் ஹீட் கில்டு செல்ஸ் போடும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது இல்ல, அதனால வந்து ஹோஸ்டோட பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி கன்ஃபர் பண்றாரு. and later he is conducting another set of experiment. so இந்த அடுத்த set of experimentல இவர் வந்து he is using a mixture. so mixture அப்படின்னா என்ன? 2 different component நம்ம வந்து ஒன்னா சேர்க்க போறோம். கரெக்டா? so இங்க வந்து அவர் என்ன பண்றாரு? ரஃப் செல்ஸையும் எடுத்துக்கிறாரு, ரஃப் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியல் செல்ஸையும் எடுத்துக்கிறாரு, இந்த ஹீட் கில் பண்ண ஸ்மூத் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியல் செல்ஸையும் எடுத்துக்கிறாரு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மைஸ் மேல இன்ஜெக்ட் பண்ணி பாக்குறாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மைஸ் என்ன ஆகுதுங்க? இறந்து போயிடுது, நிமோனியா வந்து. ஓகே, சோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா he is collecting all the blood samples. இறந்து போன எலி கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அவர் வந்து ஃபர்தரா அதை ஸ்டடி பண்ணி பார்க்கும் போதுதான் அவருக்கு வந்து என்ன தெரிய வருது? இந்த ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, இது வந்து இதனுடைய டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டிய ஆக்டிவா இருக்கிற ரஃப் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியா கிட்ட கொடுத்துருச்சான். அப்படி கொடுத்ததுனால அந்த ரஃப் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ஸ்மூத் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியாஸா மாறி டிசீஸ் காஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஃபைனலைஸ் பண்றாரு. ஓகே, சோ தட் இஸ் when he is discovering what? the transforming principle. ஓகே, சோ இங்க நம்ம வந்து இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி this is the first part of the experiment. இங்க வந்து அவர் என்ன பண்றாரு? ஜஸ்ட் ரஃப் ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி பாக்குறாரு மைஸ்குள்ள. and this mice is going to survive. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம it is just surviving. ஓகே, அடுத்து வந்து ஸ்மூத் ஸ்ட்ரெயின் வந்து எடுக்கிறாரு. தட் இஸ் த விருலண்ட் ஆர் த டிசீஸ் காசிங் ஒன். ஓகேவா? சோ அதை எடுத்து அதை வந்து மவுஸ்ல இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகுது? திஸ் மவுஸ் ஆர் மைஸ் இஸ் நாட் ஆக்சுவலி சர்வைவிங். இது வந்து இறந்து போயிடுது. அதை வச்சுதான் அவர் வந்து ஸ்மூத் காலனி ப்ரொடியூசிங் பாக்டீரியா தான் வந்து நிமோனியாவை காஸ் பண்ணுதுன்னு ஃபைனல் பண்றாரு. அண்ட் தென் ஹி இஸ் டேக்கிங் த ஹீட் கில் ஸ்மூத் ஸ்ட்ரெயின். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மைஸ் இஸ் சர்வைவ்ட். ஓகே, அதே வந்து அந்த மிக்ஸ்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்டா, அந்த ரஃப் ஸ்ட்ரெயின் அண்ட் ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்ட்ரெயின் எடுத்து மிக்ஸ் பண்ணி மைஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் இஸ் டையிங்.
ஸோ இததான் வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1929ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா World War II நடக்கிறப்ப 1943ல we have other set of 3 scientists who are taking up the same experiment and working on it again, but with a twist here. Okay, so இந்த scientist யாரெல்லாம் நம்ம பார்த்துடலாமா? Avery-MacCarty and MacLeod. Okay, இவங்க வந்து எங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க? ராக்ஃபெல்லர் யூனிவர்சிட்டியில பண்றாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது they are actually using the same Streptococcus pneumoniae, that is the pneumonia causing bacterial cells. இங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா they are growing it on a blood agar medium. ஓகே, சோ அப்படி blood agar mediumல வந்து அதை வளர்க்கறப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப ப்ரிசைஸா தெரியும் அப்படின்னு சொல்லி they are doing it. So as they begin with the experiment, what are they doing? First, type 2 heat kill smooth cells எடுத்து அதுல வந்து என்ன என்சைம்ஸ் போடுறாங்க? லிப்பிட்ஸையும் கார்போஹைட்ரேட்ஸையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய லிப்பேசஸ். ஓகே, லிப்பிட்ஸ் ஆர் டைஜஸ்டட் பை whom? Lipase. Okay, and for carbohydrates we have carbohydrases or the saccharidases or the sugar digesting enzymes. Okay, so for each sugar we have different types of sugar digesting enzymes. Okay, இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த என்சைம்ஸ் ஆட் பண்ணிட்டு they are just seeing பெருசா வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலும் நடக்கல. அந்த சொல்யூஷன்ல வந்து 2 பாக்டீரியல் செல்ஸுமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. And then now they are again treating the same type 2S cells with what? With digestive enzymes. Okay, so in the digestive enzymes என்னது? RNases and proteases. So basically they are going to digest the RNA and proteins. So அப்படி வந்து அந்த டைஜஷன் நடக்கும் போதும் கூட everything remains normal. Okay, finally what are they doing? இங்க வந்து they are using DNases, enzymes which are capable of digesting the DNA. அப்படி இந்த என்சைமை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம ஸ்டாப் ஆகுது அப்படிங்கறத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, so that was their final conclusion. Digestion with DNases வந்து என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை நடக்க விடாம தடுக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு இவங்க வந்து ஃபைனலா என்ன சொல்றாங்க? ப்ரீவியஸா அவர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாரு? அந்த மியூகோபாலிசாக்கரைட் கோட்டிங்னாலதான் வந்து டிசீஸ் காசிங் வந்து நடக்குது, தட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நமக்கு கிரிஃபித் சார் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு. They reworked on this and they came up with a new conclusion. அந்த கன்க்ளூஷன் தான் என்னது? இல்ல இங்க வந்து மியூகோபாலிசாக்கரைட் கோட்டிங்னாலலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. இங்க வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் போடுறப்பதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கல. அப்படி நடக்காம போனதுனாலதான் இங்க வந்து டிசீஸ் காஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல அதை ஃபைனல் பண்ணும்போது இங்க வந்து என்ன ஆகுது? இத வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இங்க இருந்துதான் நமக்கு வந்து ப்ராப்பரா டிஃபைன் ஆகி வருது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட், நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நார்மலா இருந்தது அப்படின்னா என்ன மீனிங்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க போட்ட எந்த என்சைம்ஸ்லயுமே, be it your lipases, carbohydrases or even the proteases and RNases, இந்த 3 setsல அந்த 2 sets of experiments நடக்கும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆன் த ஃபைனல் மூவ் நமக்கு என்ன நடக்குது? அவங்க டிஎன்ஏசிஸ் போட்டதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்ஹிபிட் ஆகுது. அதை வச்சுதான் they are coming to a conclusion that DNases digest the DNA which is stopping the transformation from happening அப்படின்னு சொல்லி நமக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. So as you can see in this picture here, first sugar coat break பண்ணும்போது the transformation remains normal. Transformation நடக்குது. Protein digesting enzyme ல போடும்போது transformation நடக்குது. RNases ல போடும்போது yes, the transformation is taking place. But on the 4th part, DNAs, okay, அத வந்து நம்ம ஆட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது? DNA வந்து டைஜஸ்ட் ஆயிடுறதுனால நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம போயிடுது அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, so that is about their experiment of
transforming principle. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா, because these are the first two basic line of experiments which were conducted to know what was our genetic material. And அங்க இருந்து தான் வந்து நமக்கு DNA அப்படின்றது வந்து genetic material அப்படின்றதையும் இன்ஃபர் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஓகே, so I hope you enjoyed this video பசங்களா. And if there are any doubts, உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா please don't hesitate. கீழே தெரியுற comment boxesல உங்களுடைய doubts வந்து நீங்க போடுங்க and we will get it clarified to you. And மறக்காம நம்ம சேனல்ல வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ், நாட் ஜஸ்ட் பயாலஜி, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸோட வீடியோவையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டு கிளிக் த ஃபாலோ பட்டன் ஆர் த சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் இந்த சேனலை வந்து நீங்க ப்ரையாரிட்டி பெல்ல வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில யூடியூப் ஸ்க்ரால்ல வந்துடும். அண்ட் ப்ளீஸ் டு ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்து ப்ரிப்பரேஷன்ல மட்டும் இல்ல எல்லா ஜர்னிலையும் ஒன்னாவே டிராவல் பண்ணுங்க. Ace your NEET 2025 with HiQ Genie பசங்களா. Thank you for watching. I hope you liked our video.